ஃபைனல் டிராஃப்ட்டு சுஜாதா சாரோட புக்கு வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு. ஒரு நல்ல சினிமா பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் பழைய வண்ணாரப்பேட்டையில் பண்ணியிருந்தோம் சார். ஆனால் திரௌபதியில் சில விஷயங்கள் அதில் பழைய வண்ணாரப்பேட்டையில் பண்ணதே என்னால் பண்ண முடியல பட்ஜெட் காரணமாக. இது 1 கோடி ரூபா செலவு பண்ணாங்க சார். பழைய வண்ணாரப்பேட்டைக்கு 1 கோடி ரூபா செலவு பண்ணாங்க. அதனால் ஒரு முழு சினிமாவாக கம்ப்ளீட்டாக திருப்தியாக இருந்தது சார். அதுக்கப்புறம் உங்களுடைய பாதை திரௌபதியிலேருந்து மாற ஆரம்பிச்சது. இல்லை சார், நான் பழைய வண்ணாரப்பேட்டை படத்துலேயே நீங்கள் வந்து கருணா சாரோட கேரக்டர் நிறைய பேர் படம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அது அப்போ ஓடிடியில் இன்னும் பதிவேற்றல படம். கருணா சாரோட கேரக்டர் பேரே வந்து நாயக்கர் அப்படி தான் வச்சுருப்பேன். அங்கேயே நான் வந்து பேசியிருக்கேன் எனக்கே தெரியாமல். ஏன்னா ராயபுரமில் ஏழுமலை நாயக்கர்னு ஒருத்தரை வந்து நான் பார்த்து வளர்ந்துருக்கேன் சார். சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருக்கேன் அவரை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மதிமுகவில் இருந்தார். ஒரு மாசான கேரக்டர் கருணா சார் மாதிரி ஒருத்தர் வைக்கிறப்ப அவருக்கு என்ன பேர் வைக்கணும்னா எம்டியாக பிளெயினாக நாயக்கர்னு வச்சிட்டோம் பேர். ஸோ அங்கேயே அதை நான் தொட்டிருந்தேன் அந்த ஜாதின்ற விஷயத்த. ரெண்டாவது அது வந்து ஒரு அரசியல்வாதிக்கு நடந்த உண்மை சம்பவம் சார். நான் பேர் சொல்லலை. திருச்சியில் வந்து ஒரு விபத்து நடந்தது ஒருத்தருக்கு, ஒரு எம்எல்ஏக்கு. இவர் வந்து எம்எல்ஏவாக பதவி ஏற்றுட்டு போகிறப்போ நினைக்கிறேன் சார். ஒரு அமைச்சராக அறிவித்ததுக்கு பின்னாடி அந்த டைமில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அவருக்கு. அது விபத்தா இல்லை பிளான்டா அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் அந்த டைமில் உருவாச்சு சார். அந்த கண்டென்ட்டை தான் பழைய வண்ணாரப்பேட்டைக்குள்ளே எனக்கு நடந்த கண்டென்ட்டோடு சேர்த்து வச்சு பண்ணேன். இங்கே வந்து லோக்கலில் 2 கவுன்சிலர், கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் 2 பேர், லெனின் அண்டு ஜீவா. ஸோ ஜீவா பேரில் ஒரு கேரக்டரும் லெனின் அவர் பேரில் ஒரு கேரக்டர் வச்சு இவங்க 2 பேரும் டூப்ளிகேட் லிக்கர் அழிக்கிறதுக்கு போராடுவாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியாதுன்னு ஒரு கூட்டம் அவங்கள கொலை பண்ணிடும். அதுக்கு விபத்துன்னு மாற்றிடுவாங்க. இதுதான் அந்த படத்தோட பேஸ் நாட் சார். ஸோ நான் அங்கேயே பண்ணேன். ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியான ஸ்கிரிப்ட் தெரியல. திரௌபதியில் பட்டவர்த்தனமாக எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு ஒரு சர்ச்சையான விஷயத்தை தான் இவன் படமாக எடுப்பான் அப்படின்னு. அதுக்கு காரணமும் ராயபுரம் தான் சார். அது ஒரு ராயபுரமில் இருக்க ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்தது தான். ஸோ முதல் படத்துலேருந்தே நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் சார். அது ஓடாததால் எல்லாருக்கும் தெரியல. திரௌபதியில் தெரிஞ்சிச்சு. திரௌபதி படத்துடைய கதை கரு எங்கே உருவாச்சு? இந்த பழைய வண்ணாரப்பேட்டை ஷூட்டிங்க்கு வந்து நாங்கள் பர்மா பஜாரில் பண்ணியிருந்தோம் சார். படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். பர்மா பஜாரில் ஒரு 1/4 மணி நேரம் படம் நடக்கும். அந்த பீச் ரோட்டில் இருக்க சப்வேக்குள்ளே ஒரு ஃபைட் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் நான் ஷூட் பண்ண வேண்டிய சூழல். நிறைய அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என் ஃப்ரெண்டு கார்த்தியன் ஒருத்தர் அங்கே கடை வச்சுருக்காரு. நான் சும்மா இருக்க டைம்லலாம் அங்கே தான் இப்போ உட்காருவோம். அவர் வந்து அப்போது மொபைல் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு வந்து பார்ட் டைம் இன்கம் வந்து அந்த மொபைல் சேல்ஸ் தான் சார். யாரையாவது கூப்பிட்டு போய் நான் மொபைல் வாங்கி கொடுத்தா அவன் என் ஃப்ரெண்டு தான் எக்ஸ்ட்ரா 100 ரூபா அந்த மொபைலில் வச்சு எனக்கு இன்கம்மாக கொடுத்துருவான். அப்போ 100 ரூபா போதும் சார். ஒரு வாரமே ஓட்டிடுவான். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எனக்கு செலவு எல்லாமே நான் எங்கன்னா போயிட்டு வரணும்னா பெட்ரோல் போடணும், அவ்வளோதான். 40 ரூபா பெட்ரோல் வைப்பேன். ஸோ ஒரு வாட்டி 100 ரூபா பெட்ரோல் போட்டேன்னா எனக்கு 5 நாள் வந்துடும் சார். ஸோ அதனால் பர்மா பஜாரில் அதிகமாக நேரம் செலவிட வேண்டிய காரணம் இருந்ததால் ஒரு நாள் பார்த்தா திடீர்னு ஒரு 200 போலீஸு பயங்கர கூட்டம். கரெக்டாக அவன் கடைக்கு ஆப்போசிட்டில் அந்த பதிவாளர் அலுவலகம், ராயபுரம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு சும்மா இருப்போம் இல்லையா, போய் அந்த என்ன நடக்குதுன்னு போய் விசாரித்தா சொல்கிறாங்க இந்த மாதிரி போலி பதிவு திருமணங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து 4 அட்வொகேட்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸை சீல் வைக்கிறாங்க அப்படின்னாங்க. அது புரியல. அடுத்த நாள் பேப்பரில் என்ன டீட்டெயில் படித்தா தெளிவாக புரிஞ்சுது சார். 3500 திருமணங்கள் வந்து ஒரு 4 அட்வொகேட்டும் ஒரு ரெஜிஸ்டரும் சேர்ந்து போலியாக பதிவு திருமணம் பண்ணியிருக்காங்க. 3500ன்னா எவ்வளோ பெரிய நம்பர் சார் அது. அப்புறம் அதை பற்றி சுற்றி இருக்கவங்க கிட்டலாம் விசாரிக்க தெரிஞ்சது. கடலூரில் ஒரு 2400 திருமணம் பதிவு பண்ணியிருக்காங்க. வேலூரில் ஒரு 2000 திருமணம் பதிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே 2013-14 வருஷத்தில் மட்டும் நடக்குது. இவங்க எல்லாருமே ஒரே பின்னணியில் கொண்டவங்களாக இருக்காங்க. இதை பற்றி தேட ஆரம்பித்தேன் சார். அதில் பாதிக்கப்பட்ட சில பேரை வந்து நேரில் போய் மீட் பண்ணேன். நான் பழைய வண்ணாரப்பேட்டை ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்ப அந்த ஊரில் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இறந்தார். இதே மாதிரி சம்பவம் நடந்தது அவருக்கு, அவரோட வீட்டில், அவரோட மகளுக்கு. அந்த சம்பவமும் இந்த சம்பவமும் தொடர்பு ஏற்பட்டது. ஏன்னா ஒரு பெரிய துணிக்கடை ஓனர் பொண்ணுக்கு தான் இது நடந்தது எங்கள் ஏரியாவில். அவங்க தான் இதை வந்து கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் இந்த கேஸை வெளியே கொண்டு வந்தது. நான் விசாரிக்கிறப்போ அவருக்கு ரெட்டில்ஸில் நடந்ததும் வண்ணாரப்பேட்டையில் இவங்களுக்கு நடந்ததும் ஒரே இன்சிடென்ட் சார். என்ன இன்சிடென்ட்னா, அந்த பொண்ணை வந்து டார்கெட் பண்ணிவிடுவாங்க. அந்த பொண்ணு மூலயமா அவங்க அப்பாவை வந்து த்ரெட்டன் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறது தான் பிளான். அதுக்கு பலிகடாவாக ஒரு பொண்ணு ஒரு பையன். இது பிளான் பண்ணுறவங்க அவங்களோட வியூ மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்படிலாம் நடக்கணும். இந்த பையனுக்குமே தெரியாது. அவனையுமே அதில் ஒரு அப்பாவி மாதிரி தான். அவன் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணுறான், உன்னை நான் செட்டில் பண்ணுறேன்றவாங்க.
அவனுக்கு கல்யாணம் பண்ணாலும் ஓகே தான், செட்டில்மெண்ட் ஆனாலும் ஓகே தான்ற மைண்ட் செட்டில் இருக்க மாதிரி ஒரு பையன். இது தேட 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 நிறைய கதைகள் கிடச்சிது சார். பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 தகப்பன்கள் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருமே பொண்ணை நம்பலை. இந்த மாதிரி போலி திருமணம்ன்றதே நம்ம நம்பலை, அவங்களுக்கு அது புரியல. பொண்ணு யாருக்கிட்டே ஓடி போச்சு, அசிங்கமாயிடுச்சு, இறந்துடுறாங்க. போலி திருமணம்னா எப்படி எனக்கு புரியல. போலி திருமணம்னா சார், இப்போ நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணலை சார், ஏதோ ஒரு காரணம் விட்டுடுச்சு. இப்போ நான் அந்த பொண்ணை பழி வாங்கணும். நான் பதிவாளர் அலுவலகத்துக்கு போய் அவங்க ஒரு 4 அட்வொகேட்ஸ் இருப்பாங்க, அவங்கள போய் நான் மீட் பண்ணி சார் எனக்கு இந்த பொண்ணு கூட கல்யாணம் ஆன மாதிரி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு நான் சொன்னால் அவங்க ஒரு தொகை சொல்லுவாங்க சார். அந்த தொகையை நான் கொடுத்துட்டா இந்த பொண்ணு பதிவாளர் அலுவலகத்துக்கு வராமலே அந்த பொண்ணுக்கு எனக்கு திருமணமான மாதிரி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி நடக்குதா தமிழ்நாட்டில்? அப்படி நடந்தது தான் திரௌபதியில் படம். திரௌபதியை படமாக எடுத்தது. நீங்கள் இப்பவும் போய் கூகுள் பண்ணி சென்னை ஃபேக் வெட்டிங் ராக்கெட்னு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் அந்த ஆர்டிகல் இருக்கும். இப்போ நான் சொன்ன கதை நடந்திருக்கும். இது ஒரு வகை. இன்னொரு எத்தனை திருமணங்கள் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கில் நடந்திருக்கு சார் இந்த மாதிரி. லட்சக்கணக்கில் இது மாதிரி? ஆமாம்மா, பெண்களுடைய சம்மதம் இல்லாமல். நீங்கள் இன்றைக்குமே இருக்குது சார். இன்றைக்கி வடபழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டு திருன்னு ஒரு 10 நிமிஷம் ஒரு பையனை போய் மொழிக்கு சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் வந்து என்ன தம்பி கல்யாணம் பண்ணணுமான்னு கேட்பாங்க. ஸோ இன்றைக்குமே அது இருக்குது. இந்த மாதிரி திருமணங்கள் பதிவு பண்ணுறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. திரௌபதிக்கு அப்புறம் தான் ஒரு ஜீவோ போட்டு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. என்னென்னா திருமணத்துக்கு சம்மந்தம் இல்லாத நபர்கள் இல்லைன்னா சொத்து பதிவு பண்ணுறதுக்கு சம்மந்தம் இல்லாத நபர்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு ஜீவோ போட்டாங்க சார். அதுக்கப்புறம் தான் எடப்பாடி சார் கவர்மெண்ட்டில் போட்டாங்க. அது திரௌபதிக்கு அப்புறம் நடந்தது தான். அதுக்கு முன்னாடி இது ரொம்ப சுலபம் சார். ஒரே ஒரு பதிவாளர் அலுவலகத்தில் 3500 திருமணம்னா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பார்த்துவாங்க, கண்டிப்பாக லட்சத்தை தாண்டுவாங்க. அதனால தான் அந்த படம் வந்து நான் அவ்வளோ பெருசாக போகும்னு நினைக்கல சார். நான் நிஜமாகவே வட மாவட்டம் மட்டும்தான் அந்த படம் வந்து நல்லா போகும்னு நினச்சேன். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக விழுப்புரம், ஆரணி, ராணிப்பேட்டை, வேலூர், கடலூர், திருச்சிக்குள்ளே தான் இருந்தாங்க நான் விசாரித்த வரைக்கும். ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது தேனியில், திருநெல்வேலியில், அங்கேயுமே மதுரையில் அவங்களுமே அது வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே பெரிய சாதி வலயம் வந்தது வந்து அது நாங்கள் பெருசாக பிளான் பண்ணல, பட் அது அப்படி வந்துச்சு. அந்த மாதிரி கதை வந்து எனக்கு ராயபுரம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து தான் சார் கிடச்சிது. நீங்கள் கதையை உருவாக்கும் போதோ இல்லை திரைப்படமாக எடுக்கும்போதோ நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதி குறியீடு எதுவும் மனதில் வச்சுக்கிட்டு எடுக்கலைன்றீங்களா? ஆமாம் சார். நான் வந்து இப்போது க்ரௌட் ஃபண்டிங்னு ஒரு விஷயம் பிளான் பண்ணுறேன் சார். இந்த படம் வந்து தயாரிப்பாளர் கிடைக்கல. பழைய நரப்பேட்டை வந்து கமர்ஷியலாக ஃப்ளாப். 1 கோடி ரூபா செலவு பண்ணாலும் தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 40 லட்சம் 45 லட்சம் தான் போயிருக்கும். 50 லட்சம் அவருக்கு நட்டம். அதில் 2 பேருக்குமே பங்கு இருக்குது, எனக்கு இருக்குது அவருக்கு இருக்கும் பங்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு படம் ஃப்ளாப்னாலே உங்களுக்கு அதோட முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ 2வது படம் நான் எத்தனையோ தயாரிப்பாளர் போய் பார்க்குறேன், இந்த கதையை தான் சொல்கிறேன், பயப்படுறாங்க. இந்த கதையை படமாக பண்ண பயப்படுறாங்க. எனக்கு வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் படம் பண்ணணுன்னு விருப்பம் வந்துச்சு சார். கன்னடத்தில் ஒரு படம் ஹிட் ஆச்சு. நான் அதிகமாக ஆன்லைன் யூஸ் பண்ணுன்றதால அந்த க்ரௌட் ஃபண்டிங்னா என்னன்னு தெளிவாக படிச்சுட்டேன். இப்போ க்ரௌட் ஃபண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கே போய் நான் கேட்குறது? என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அங்கே இங்கேன்னு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் 5 லட்சம் 8 லட்சத்துக்கு மேலே போகல. ஸோ எனக்கு க்ரௌட் ஃபண்டிங்காக ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்களில் இருக்கிறவங்க, என்னோடய சமூகத்தில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணாங்க க்ரௌட் ஃபண்டிங் பண்ணேன். அப்படி பண்ணுறப்ப நான் இது ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சார் வாங்கினேன். நான் சினிமாவாக எடுக்கணும், இது வந்து நான் கமர்ஷியலைஸ் பண்ணி சம்பாரித்து உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன்லாம் எடுக்கலை. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது பாதிக்கப்படுறது அதிகமாக வட மாவட்டத்தில் இருக்காங்க. ஸோ நான் இது வந்து ஒரு எவிடெண்ட்டாக மாற்றுறேன், ஒரு டாக்குமெண்ட்ரியாக மாற்றுறேன். அது கமர்ஷியல் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னால் அவங்களும் அதை ஒத்துக்கிட்டு தான் கொடுத்தாங்க. அதனால் ரிச்சர்ட் சாருக்குமே அப்படி தான் சொல்லி கூப்பிட்டு போனோம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. சார் நம்ம படமாக பண்ண ட்ரை பண்ணுவோம், முடியலன்னா நம்ம இதை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணி டாக்குமெண்ட்டாக பண்ணுவோம் சார். படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அவங்க ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தாங்கன்னா கூட நம்ம கடனை திருப்பி கிடச்சிடலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அவரும் அப்படி தான் வந்தார். அதுக்காக அவர் இந்த சிலம்பம் கற்று தரப்போ அவரோட பனியில் வந்து நான் சம்மந்தப்பட்ட என்னோட சமூக குறியீடு போட்டிருந்தேன் சார். அதை தவிர வேறு எந்த சமூகத்தையுமே அந்த படத்தில் எதிரியாவோ காட்டலை. நான் சார்ந்த சமூகத்தோட குறியீடு அந்த கலசம் வந்து பனியனில் அந்த ரிச்சர்ட்ஸை சிலம்பம் சொல்லி தரப்போ மட்டும் போட்டிருப்பாங்க. இது தமிழகம் முழுக்க இருக்கிற சிலம்பம் கிளாஸில் எல்லாத்துலேயுமே இருக்கும். கர்ணன் படத்தில் தனுஷர் கபடி விளையாடுறப்ப டிகேவின்னு போட்டிருப்பாரு. அவங்க தேவேந்திர குல வெள்ளாளர்ன்றது ஷார்ட் ஃபார்மாக. இது எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே அவங்கவுங்க சமூகம் சார்ந்து போடுறது தான் சார். அது மட்டும் தான் அந்த படத்தில் குறியீடாக இருந்ததை தவிர எதிர்க்க எந்த குறியீடும் நான் வச்சுட்டு பண்ணலை. டைலாக்காக வந்து அந்த பிரச்சனை வந்தது காரணம் என்னென்னா
ஒரு பெரிய அரசியல் தலைவர் வந்து அந்த டைமில் ஒரு மேடை பேச்சு பேசியிருந்தார். அதில் அவர் சொன்ன விஷயங்களை நான் சினிமாக்குள்ளே டைலாக்காக வச்சுருந்தேன். அந்த டைலாக்கை கனெக்ட் பண்ணி தான் எனக்கு இந்த ஜாதி முத்திரை வந்தது. அந்த ஒரு சீனில் தான் அந்த காட்சியை நான் அப்படி வச்சுருந்தேன் தவிர மற்றபடி சினிமாவை ஸ்கிரிப்டாக தான் பண்ணியிருந்தேன். அப்படி அமைஞ்சிச்சு. மீடியா, யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு பிம்பம் கொடுத்தாங்க. படம் ஹிட் ஆயிடுச்சு சார் ஃபைனலி. ஆனால் பொதுவாக இது போன்ற ஜாதிய குறியீடுகளுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு உங்கள் பேரில் உங்களுடைய திரைப்படங்கள் மேலேயும் இருக்குது. அதான் சார், அது எனக்கு இப்போ நான் தேவர் மகன் படம் பார்த்தேன். அப்போது கமல் சார் ஒரு தேவர்னு தெரிஞ்சுது. நாயகன் படம் பார்த்தேன், அதில் நாயக்கர்னு தெரிஞ்சுது. ஸோ நான் சின்ன வயசில் பார்த்த படங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் சார். நான் ஸ்கிரிப்ட் பண்ணுறப்போ பழைய வண்ணாரப்பேட்டையிலுமே ஒரு கேரக்டர் நாயக்கர்னு தான் எழுதியிருந்தேன். எனக்கு அப்போது இதெல்லாம் தெரியாது சார். இப்போ இங்கே வந்து இவ்வளோ பெரிய பெரியார் இயக்கம் இருக்குது, அவங்க வந்து ஜாதி மறுப்பு கொள்கையை பேசுகிறாங்க, அதெல்லாமே தெரியல. நான் சென்னையில் பிறந்து வளர்ந்த பையன், ராயபுரமில் பிறந்து வளர்ந்தேன். நான் பார்த்த சினிமாவில் நிறைய நாயுடுகள் இருந்தாங்க, நிறைய ரெட்டி வில்லனாக இருந்தாங்க, நிறைய இவங்க எல்லாமே ஒரு ஜாதி குறியீடோட நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் நான் என் படத்தில் வச்சுனே தவிர உள்ளுக்குள்ளே நம்ம இந்த ஜாதியை பெருமையாக பேசி அந்த ஜாதியை சிரமப்படுத்தணுன்ற எண்ணம் இல்லை. நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன். அதிகமாக பழகினது மீனவ நண்பர்கள் கூட தான். இன்னுமே எனக்கு காசிமேட்டில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ராயபுரமில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ பிளான் பண்ணி பண்ணது இல்லை சார். அது எப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் திரௌபதியில் நீங்கள் சந்திச்சிங்க? இது வரைக்கும் தமிழ் சினிமாவோட உச்சக்கட்ட விமர்சனம் அந்த படமாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா வகையான விமர்சனத்தையும் சந்தித்தேன் சார். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்றைக்கி என் என் வீட்டில் போலீஸு. ஸோ குழந்தை பிறந்திருந்தது. அப்போ எனக்கு ஒய்ஃபும் பாப்பாவும் என் கூட இல்லை, அவங்க மாமியார் வீட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு பயம். வீட்டில் வந்து முத போலீஸ் நிற்கவே எங்கள் அம்மாவுக்கு பயம். இந்த மாதிரியான விஷயங்களுமே தாண்ட வேண்டியது இருந்தது. எதனால் போலீஸ் வந்தாங்க? அது அவ்வளோ சென்சிட்டிவான விஷயமா இருந்தது சார். ட்ரெய்லரில் வரும் அந்த டைலாக் ஒன்று வரும், அடங்குனா அடங்கக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அந்த டைலாக் வந்து ரொம்ப பெருசாக பரபரப்பாகி ஒரு பெரிய அரசியல் தலைவரோட அந்த டைலாகை கனெக்ட் பண்ணி ஸோ இந்த படத்தில் அவரை தான் வில்லனாக காட்டியிருக்கோன்னு சொல்லி பரபரப்பாகவே அது ஒரு மணி நேரத்தில் அது ரொம்ப பெருசாக பற்றிக்கிச்சு. நான் 5:30 மணிக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணால் 8 மணிக்கு எனக்கு பாதுகாப்பு போட்டாங்க வீட்டில். பாதுகாப்புனா ஒரு இன்ஸ்பெக்டர் ஜீப்போட வந்து நிப்பாட்டி எதாவது பிரச்சனையா அப்படி இப்படிலாம் கேட்டு 2-3 கார்லாம் வந்து நோட்டை வெட்டிட்டுலாம் போச்சுன்னு அவரே சொன்னார் இன்ஸ்பெக்டர். ஒரு நைட் 12 மணி வரைக்கும் அவர் என் கூட இருந்தார். அதுக்கப்புறம் தான் கிளம்புனார். நான் அதுக்கப்புறம் கிளம்பி மாமியார் வீட்டுக்கு போய் ஒய்ஃபையும் குழந்தையும் பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒய்ஃபை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டேன். அவங்க தெரியும் வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க. அன்னையோட வேலையை விட்டு நிப்பாட்டி ஸோ அதெல்லாம் நடந்தது சார். விமர்சன ரீதியாக மொத்த மீடியாவுமே அந்த படத்தை வந்து இது குப்பை, ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்குது, இது தப்பு, இது வந்து இந்த ஜாதிக்கும் சண்டை எழுத்து வர்றது அப்படிலாம் தான் விமர்சனம் இருந்தது. ஆனந்த விகடன் கூட இருக்கிறதுலே கம்மியான மார்க் இந்த படத்துக்கு தான் கொடுக்குறோன்றதை கூட அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. பட் நான் வந்து இந்த விமர்சனத்துக்கோ அந்த மார்க்குக்கோ சினிமா பண்ணலை சார். ஒரு 45 லட்சத்தில் என்ன எடுக்க முடியும் உங்களுக்கு தெரியும் சினிமா. ஒரு 45 லட்சத்தில் சென்னை, விழுப்புரம், அரியலூர் இந்த மாதிரி 3 ஊரில் போய் ஷூட்டிங் எடுக்கணும். மொத்த காசு 45 லட்சம் தான். ஆமாம், மொத்த பணமும் நான் செலவு பண்ணது 45 லட்சம். இதுக்குள்ளே வந்து 2 பாட்டு வைக்கணும். ஒரு பாட்டு ஷூட் பண்ணியிருக்கேன், ஒரு மாண்டேஜ் சாங் ஷூட் பண்ணியிருக்கேன், ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்குது, ஒரு கோர்ட்டு செட்டை போட்டு அவ்வளோ பேருக்கும் வக்கீல் காஸ்ட்யூம், ஜட்ஜி காஸ்ட்யூம், ஆடியன்ஸ் உட்கார வச்சுருக்கேன். கருணா சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, சம்பளம் கொடுத்துருக்கேன். ஸோ 45 லட்சத்தில் அவ்வளோதான் சார் பண்ண முடியும். அது விமர்சனம் வந்தது. இவனுக்கு படமே எடுக்க தெரியல, சீரியல் மாதிரி இருக்குது, ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குது. இதெல்லாமே தாண்டி மக்கள் அதை ஜெயிக்க வச்சுட்டாங்க. பெரிய கலெக்ஷன் சார். இன்றைக்கி வரைக்கும் தமிழ் சினிமாவில் சின்ன முதலீட்டில் அதிகமாக கலெக்ட் பண்ண படம் இதுதான். படம் ரிலீஸ் பண்ணார்ல சார், அவர் வந்து கியூப், போஸ்டர் பப்ளிசிட்டி, பிரிண்ட் பப்ளிசிட்டி, என்கிட்ட வாங்கின காசு எல்லாத்தையும் சேர்த்து முதல் நாளே கலெக்ட் பண்ண படமும் இதுதான். ஸோ இந்த 2 பெருமையும் இந்த படத்துக்கு இருக்குது. அதிகப்படியான விமர்சனங்கள் தாங்கிட்டேன் சார், தாண்டி வந்துட்டேன். எனக்கு கொடுத்த ரிப்போர்ட் படி அந்த படம் 17.45 கோடி வசூல் பண்ணிச்சு சார். 50 லட்ச ரூபாவில் உருவான படம். ஆமாம், 50 லட்ச ரூபா உருவான படம். நான் 75 லட்ச ரூபாய்க்கு வந்து ரைட்ஸ் கொடுத்த படம் 17.45 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. அது எல்லாமே அவங்களுக்கு தான், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் தான் அதை பங்கிட்டுக்கிட்டாங்க. எனக்கு அதில் ₹1 ஷேர் வரல. ஆனால் அந்த வெற்றி எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஓட வைக்குது சார். 2020, 21, 22, 23, 24 தாண்டியும் போகும். ஸோ அந்த ஒரு சக்ஸஸ் வந்து ஒரு பெரிய லைஃப்பை கட்டமைச்சு கொடுத்துச்சு. திரௌபதி திரைப்படத்தை பார்த்தபோது நிறைவான திரைப்படமாக இருந்தது அவங்களுக்கு? அது படமாக பார்க்குறப்ப எனக்கு பட்ஜெட் தெரியும்ல சார். சினிமா நான் அதுக்கு முன்னாடி ₹1 கோடி ஒரு படம் பண்ணிட்டேன். அதோட அவுட்புட்டும் பார்த்தேன்.
திரௌபதி 46 லட்சம் ரூபாய்க்கு இப்போ என்ன கையில் கொடுத்து படம் எடுக்க சொன்னீங்கன்னா என்னால் முடியாது. அது ஒரு வெறி இருக்கும்ல சார், ஒரு ஃபயர் இருக்கும்ல, ஒரு ஜெயிச்சே ஆகணும், நம்ம யாருன்னு சினிமா காட்டி ஆகணும்னு. அப்போது அந்த ஷூட்டில் ஓடினது பண்ணது திரும்ப இன்னொரு திரௌபதி எடுக்க என்னாலே முடியாது. நிச்சயமாக 100க்கு 101% நான் மனநிறைவு. மறுபடியும் சொல்கிறேன் சார், அந்த உப்மா படம் கிண்டிட்டான் அந்த பேச்சு வராமல் நீங்கள் தப்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் சினிமாவில் வந்து ஜெயிச்சிருவீங்க, அடுத்த படம் பண்ணிடலாம். அது வரல சார். சீரியல் மாதிரி இருக்குன்னு விமர்சனம் வந்தது, ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குன்னு விமர்சனம் வந்தது. அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த செட் ப்ராப்பர்ட்டி தான். கேமரா நல்ல கேமரா சார், ரெட் ஹீலியமில் தான் பண்ணேன் 8K. ஆனால் எதையுமே நம்ம செட்டப் பண்ண முடியல. ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னால் ஒரு பழைய பில்டிங்கு, உள்ள 4 மர பீரோ, 2 டேபிள் போட முடிஞ்சுது, அவ்வளோதான். லைட்டு வந்து 2 1.1 2 4 பேங்க் சார், அவ்வளோதான் லைட்டு. ஒரே ஒரு 2 kV ஹோண்டா ஜென்ரேட்டர், கரண்ட்டு போனால் ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து கரண்ட்டு கொடுக்கும், அவ்வளோதான் ஜென்ரேட்டர். இதுக்கு மேலே எனக்கு பட்ஜெட் கிடையாது. இதுக்கே வந்து எனக்கு டெய்லி 16 பேர் வந்து யூனிட்லேருந்து வருவாங்க. ஏன்னா அந்த எடுத்துகிட்டு வர வண்டி ட்ராக் அண்ட் ட்ராலி, அது டெய்லி வந்துடும். ட்ராக் அண்ட் ட்ராலி அட்லீஸ்ட் மூவ்மெண்ட்டாவது வேணும்ல சார். லைட்டில் 3 பேர் வந்துடுவாங்க, ஃபோட்டோ ஃப்ளைட்டில் 2 பேர் வந்துடுவாங்க, டியூப் லைட் போட்டு, அவ்வளோதான். இவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து வந்து போகிற போக்குவரத்து செலவு இதுக்கே நமக்கு பட்ஜெட் பத்தாது. ஸோ நான் பரம திருப்தி சார் இந்த படம். அண்ட் இது வந்து ஒரு பெரிய செட்பேக்காக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங்கில் நிறைய படம் பண்ணுறாங்க. சின்ன சின்ன பட்ஜெட்டில் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து தைரியமாக 1 கோடி ரூபாய்க்குள்ளே படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு இன்னொரு ஐடியாவுமே இருக்குது. 1 கோடி ரூபாயில் ஒரு படம் பண்ணி இந்த மாதிரி இன்னொரு 15 கோடி பிஸ்னஸ் காட்டணும்னு ஒரு ஆசையும் இருக்குது. 50 லட்சத்தில் முடியாது சார். இப்போ இருக்க எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு 1 கோடியில் ட்ரை பண்ணலாம். திரௌபதி படத்துக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்தது. அது மாதிரி பாராட்டுக்கள் எந்தெந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கிடைச்சிது? சரி, இப்போ வரைக்கும் பாராட்டினவங்க வெளியே சொல்ல வேணாம் சொல்லிட்டு தான் பாராட்டினாங்க. நான் பாராட்டுறதுக்கே அச்சம் இருக்கு. ஆமாம் சார், ஏன்னா நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக படம் எடுத்துட்டு அப்படின்னு எனக்கு வந்து முத்திரை குத்திட்டாங்க. நீ தாழ்த்தப்பட்டவங்க அத்தனை பேரையும் வந்து போலித்தனமாக காதல் பண்ணுற அப்படின்னு முத்திரை குத்திட்டாங்க. நான் எல்லா பேட்டிலையுமே சொன்னேன், நான் வந்து அந்த தலைவரை வந்து இந்த படத்தில் வில்லனாக போர்ட்ரே பண்ணலை. நான் போர்ட்ரே பண்ணது, அவரும் கட்சியில் தான் இருக்கார், அரசியல்வாதி தான், நான் அவரை தான் போர்ட்ரே பண்ணேன். எவ்வளோ சொன்னாலும் ஏற்றுக்கலை, மீடியாவும் ஏற்றுக்கலை, மக்களும் ஏற்றுக்கலை. அதனால் எங்கே என்ன பாராட்டிட்டா அவங்களோட சினிமா வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு வெளிப்படையாக யாருமே பாராட்டல சார். தனிப்பட்ட முறையில் நீங்கள் இமேஜின் பண்ணாதவங்கலாம் பாராட்டியிருக்காங்க. அது நான் மட்டுமே இன்றைக்கி வரைக்கும் ரசிக்க முடிஞ்சது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட அதை ஷேர் பண்ணலை. ஏன்னா சினிமா ரொம்ப சின்னது. என் கூட இருக்கவங்க திடீர்னு நாளைக்கு எங்கே வளர்ந்து எந்த பேட்டி கொடுப்பான்னு தெரியாது. ரிச்சர்ட் சாருக்கு தெரியும், நிறைய அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய சினிமாலேருந்து பாராட்டுகள் வந்தது. எனக்கு ப்ராங்காக கூட யாரும் மிரட்டலை சார். அதாவது சும்மா மிரட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட ஒரு மிரட்டல் கால் இது வரைக்கும் வரல. அரியலூர் மாவட்டத்துலேருந்து ஒரு 4-5 பேர் ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டாங்க. என்னென்னா எங்கள் சமூகத்தை இப்படி காட்டிட்டீங்க, நாங்கள் அப்படி இல்லை. நான் சொன்னேன், நான் வந்து ஒரு தப்பு பண்ணுற ஆளுங்க, அவங்க அந்த அட்வொகேட்டுங்க எல்லாருமே ஒரு இயக்கத்தில் இருக்காங்க. அந்த இயக்கத்தை காட்டின ஒத்துக்கிறேன். ஒரு முழு ஜாதியுமே இப்படி அப்படின்னு நான் சத்தியமாக சொல்லலை, சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா எல்லா ஜாதியிலையுமே அயோக்கியங்க இருக்காங்க, தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க. என் ஜாதியிலையுமே அந்த மாதிரி தப்பாக காதல் பண்ணி பொண்ணுங்க வச்சுட்டு செட்டிலாம் எல்லாம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. இது எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது ஒரு சினிமாவா, சொன்னாலும் தப்பு. நான் அப்படி சொல்ல வரலன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட ஃபோனில் பேசினவங்க ஒத்துக்கிட்டாங்க. இன்னுமே அதை பிடிச்சி தொங்குறவங்க தொங்கி தான் இருக்காங்க. நான் அடுத்த படம் போய் இப்போ அடுத்த படமும் வந்துட்டேன். ஆனால் இன்னுமே இந்த திரௌபதி பற்றின பேச்சு இருந்துகிட்டே தான் சார் இருக்குது. எல்லா திரைப்படங்களையும் பார்த்துருவீங்களா? ரொம்ப பிடிச்ச படங்களில் ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு அங்கேருந்து ஃபோட்டோ போட்டுருவேன், ரிவ்யூ போட்டுருவேன். அதுலேயும் வந்து திட்டுவானுங்க, டே ஒரு டேரக்டர் மாதிரி இந்த அந்த கடை திட்டுவானுங்க என்ன. முதல்ல நம்ம ஆடியன்ஸ், முதல்ல ஒரு ரசிகன், அப்புறம் நம்ம டேரக்டர்னா ஏதாவது கொம்பு கம்பா மொழிச்சது. எல்லா படத்தையும் போய் பார்ப்பேன் சார். புதுசாக ஒரு படம் வந்திருக்கு, சின்ன படம் வந்து அந்த டீம் கூப்பிட்டாங்கன்னா போய் அவங்க கூட போய் படம் பார்ப்பேன். அவங்க கூடயும் நின்று மைக் முன்னாடி நின்று பேசுவேன், எனக்கு பிடிச்சதை பிடிக்காததை. இப்போவுமே தொடர்ந்து டெய்லி ஒரு படம் 2 படம் மினிமம் பார்த்துருவேன் சார். தமிழில் பார்த்து ரொம்ப பிடிச்ச படம் பொன்னியின் செல்வன் சார், ரொம்ப பிடிச்சிருந்தது பொன்னியின் செல்வன். மணிரத்னம் சார் வந்து கிராஃபிக்ஸ் கம்மியாக வச்சு லைவாக பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்ட், நிறைய பேர் அதை வந்து பாராட்டுறாங்க. ஆமாம் சார், அதை அட்டன் பண்ணதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார். ஆமாம், இது போன்ற படங்களுக்கு அது மாதிரி யாரும் செய்ய துணிய மாட்டாங்க. அதான் சார், அந்த நான் பேட்டியில் கூட அதான் சொல்லியிருந்தேன். அந்த அட்டம்ப்டே வந்து பெருசாக பேசணும். நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சார் வந்து தூண் கூட ஸ்க்ரீன்லேயே பண்ணியிருப்பார். துணிலேயே வந்து தூண் மாதிரி ஃபீல் கொடுத்துருப்பார். நிறைய கிளாத்லேயே வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க.
அதெல்லாம் ப்ரில்லியண்ட். அவரால் தான் முடியும். அவர் ஏன்னா கூட கலரிஸ்ட் இருப்பாங்க, ஃப்ரேமில் எவ்வளோ கலர்ஸ் வரணும்னு. அந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பிரம்மாண்டம் லைவாக கொடுத்தது இட்ஸ் ப்ரில்லியண்ட். அவரை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. அப்புறம் அந்த மல்லிப்பூ சாங் எப்படி யோசிச்சாருன்னு தெரியல கௌதம் மேனன் சார். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தது சார். நான் தேட்டரில் கிளாப் பண்ணி அதுக்கும் வெளியே வந்து மைக் முன்னாடி நின்று சொல்லிட்டு போனேன் ஃபஸ்ட்டு ஷோலே, இந்த படம் நீங்கள் மல்லிப்பூ ஒரு சாங்காக பாருங்கள், சிங்கிள் ஷாட்டில் ஒரு சாங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. அது பிருந்தா மாஸ்டரும் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டு காம்போசிஷன். அப்புறம் காந்தாரா படம் அந்த கிளைமேக்ஸ் 10 நிமிஷம் சார், ஒரு ஸ்க்ரீன் மூலிமா இவ்வளோ ஒரு வைப்ரேஷனை வந்து நமக்கு கடத்த முடியுமா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு. அது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்தது சார் படம். அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அந்த கடைசி 10 நிமிஷம் அது க்ரியேட் பண்ண வைப்ரேஷன் இருக்குல்ல சார். என் கூட என் ஃப்ரெண்டு சார், அவன் ஏத்திஸ்ட், சாமி நம்பிக்கை இல்லாதவன். அவன் உடம்பு ஆடுது சார். நான் கையை பிடிக்கிறேன், டேய் அமைதியாரு அப்படின்னு. அது எப்படி க்ரியேட் பண்ண முடியும் ஒரு ஸ்க்ரீன் மூலியமாக? அது வந்து சினிமான்னு தெரியும் நமக்கு. 37-38 வயசு ஆகிடுச்சு சார். அவனுக்கு சினிமான்னு தெரியுது, இருந்தாலும் அந்த வைப்ரேஷன் கொடுக்குதில்ல சார். ஸோ ப்ரில்லியண்ட் ஃபில்ம் மேக்கிங் சார் காந்தாரா. அமேசிங், மறந்துட்டேன். அப்புறம் நயட்டுன்னு ஒரு படம் மலையாளத்தில் பார்த்தது. இன்னும் அது ஐயப்பனும் கோஷியும் நயட்டுலாம் இன்னும் அந்த ஃபீல் அப்படியே மைண்டில் இருக்குது. இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. நிறைய படங்கள் சார் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம், ஷோ போயிட்டே இருக்கும் பெருசாக. ஈரானியனில் ஒரு படம் பார்த்தேன் சார், நோ டேட் நோ சிக்னேச்சர்னு. ஸோ அதுவும் பயங்கரமாக இருந்தது அந்த படம். ஸோ இருக்குது சார், லிஸ்ட்டு நிறைய இருக்குது. அந்த ஜம்தாரான்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். ஜம்தாரா 2 வந்திருக்கு. அது 3 எபிசோட் மட்டும் பார்த்துருக்கேன். சமுதாயத்தில் இன்றைக்கி நடக்கிற ஒரு சீர்கேடை சொல்கிற கதை தான். அந்த மாதிரி நான் என்னோடய சாய்ஸ்லாம் இப்படி தான் சார் இருக்கும். நான் ரொம்ப வார் மூவி பார்க்க மாட்டேன், காமிக்ஸ் பார்க்க மாட்டேன். கொஞ்சம் ரொம்ப லைவாக நரேட்டிவாக இருக்கிற படம் பார்ப்பேன். அண்ட் இன்னொரு படம் மென்ஷன் பண்ணிடுறேன் சார், கடைசி விவசாயி. ஒரு 50 தடவை பார்த்துருப்பேன் சார் அந்த படத்தை. ஏன்டா அவ்வளோ தடவை பார்த்தேன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் சும்மா இருக்கப்பெல்லாம் ஃபோனில் ஆஃபீஸில் இருக்கப்பெல்லாம் எடுத்து வச்சு பார்ப்பேன். அப்படி பண்ணியிருப்பார் மணிகண்டன். ஸோ ப்ரில்லியண்ட்டான படம் அது. ஸோ இதெல்லாம் என்னோடய லிஸ்ட்டு சார். உங்களுடைய படப்பிடிப்பில் பீஸ்ட் திரைப்படத்தில் நடித்த அனுபவத்தையும் சாணிக ஆயுதம் படத்தில் நடித்த அனுபவத்தையும் செல்வராகவன் பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு அவங்கக்கிட்ட. இந்த 2 படத்தை பற்றி பகிரல சார். அவர் அதிகமாக ஷேர் பண்ணது 1001 அப்படியா எக்ஸ்பீரியன்ஸ். நான் சும்மாவே இருக்க மாட்டேன். லைட் பண்ணுற டைமில் போய் அவருக்குன்னு ஒரு சேர் இருக்குது சார், அவங்க கொண்டு வந்துடுவாங்க அசிஸ்டன்ஸு. நான் போய் அவர் தொடையில் கை வச்சுன்னு உட்காந்துருவேன். ஒக்கி போட்டு உட்காந்துட்டு, சார் இது எப்படி சார் எடுத்தீங்க அப்படி கேட்பேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் சார், அண்ணன் தம்பி மாதிரி ஆகிட்டோம். அப்படி ஆகிட்டார் அவர், ரொம்ப கேஷுவல் ஆகிட்டார். நான் செல்வா சார்ன்றதெல்லாம் மறந்துட்டேன். என் கதையில் ஒரு கேரக்டராக அப்படி ஆகிட்டோம் 2 பேரும். ஜாலியாக சொல்லுவார், நிறைய கதை சொல்லியிருக்காரு, நிறைய ஃபீல் பண்ணியிருக்காரு, நிறைய வழிகள் சொல்லியிருக்காரு. இவருக்கு ஏன்டா இப்படிலாம் நடந்தது அப்படிலாம் கூட தோணியிருக்கு. இது க்ரௌட் ஃபண்டிங்னு ஒன்று இருக்குது. இந்த மனுஷன் உங்களுக்காக 1001 ஒரு படத்தை எடுத்து கையை சுட்டுக்கின்னு இருக்கார். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு படம் எடுத்து ஒரு ப்ரொடியூசர் காலி பண்ணிட்டாருன்னு தான் தெரியும். ஆனால் அது உண்மை அது இல்லை. அந்த ப்ரொடியூசரை சேவ் பண்ணி அனுப்பி விட்டார். இவர் தன்னோட கையிலேருந்து ஒரு 16 கோடி செலவு பண்ணி இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு கடனாக தான் இருக்கார், வட்டி கட்டின்னு இருக்கார். அப்படியா? அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. சினிமாவோட அப்படி நேசிச்சிருக்காரு சார். வேறு எதுவுமே தெரியாது சார். அந்த நேசம் இல்லாமல் இது நடக்காது. சினிமா மட்டும்தான் சார் தெரியும் அவருக்கு. இப்போ வரைக்குமே நானே ஒருவன் கூட சரியாக போகிறதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. அப்படி இப்படி அவ்வளோ அதுலேருந்து வெளியே வர முடியல. இதுலேருந்து வெளியே வரதுக்கே எனக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும் அப்படின்றாரு. ஸோ சினிமா மட்டும்தான் தெரியுது சார் அவருக்கு. எனக்கெல்லாம் நாளைக்கு சினிமா இல்லைன்னா ஜம்முன்னு போய் வேறு ஏதாவது வேலையை பார்த்துருவேன். அப்படி தான் வளர்ந்தேன். எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. செல்வா சாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஃபேமிலி மட்டும்தான், ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள். ஆனால் உலகம் ஃபுல்லாக நடக்கிறது அவருக்கு தெரியுது. யார் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. என்கிட்ட அவர் பேசுனதை பார்த்து அவங்க அசிஸ்டன்ஸு, சார் எப்படி உங்ககிட்ட இப்படி பேசுகிறாருன்னு எங்களுக்கே தெரியல அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப திரும்பி ஒர்க் பண்ணோம். ஒரு 50 நாளாவது. நான் 20 நாள் தான் சார் ஒர்க் பண்ணேன், 18 நாள் தான். ஒரு 50 நாள் இவர் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணோம் சார். அவர் அவ்வளோ ஜீனியஸ்ன்னு சொல்கிறாங்களே சார், உண்மை அது. அவ்வளோ நாலேஜ் சார், ப்ரில்லியண்ட். நான் சொல்கிறேன் சார், எங்கள் வேறு ஏதாவது இப்போ சொல்லாமல் தெரியல, அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த 1001 அவர் சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொல்கிறேன். அவ்வளோ சொல்லியிருக்காரு. சொன்னால் அந்த அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு கடன் அடைக்கிறதுக்கு வந்துடுவாங்க. அவ்வளோ பெயின் இருக்குது அதுக்கு பின்னாடி. ஆனால் அந்த படம் எவ்வளோ பெரிய கல்ட்டு சார். இன்றைக்கி வரைக்கும் பாகுபலிக்கெலாம் முன்னாடி பண்ண கல்ட்டு. ஆனால் செல்வா சார் அதில் பட்ட கடன் வந்து ஸ்டில் அவர் அந்த பெயினில் தான் இருக்கார். இன்னும் அதுலேருந்து வெளியே வரல முழுசாக.
அவர் இயக்கிய படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு சொல்லுவீங்க? 7G ரெயின்போ காலனி. அது சார் அகசியா தான் என்னோடய ஃபேவரட் தேட்டர். நாங்கள் அங்கே தான் 15 ரூபா 10 ரூபா டிக்கெட்டு. காலையில் காட்சி வரல சார், பொட்டி வரல. அப்போல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, பொட்டி வரல. அது ஏதோ பிரச்சனை சார். ஆமாம், ஃபஸ்ட்டு ஷோ வரல. நாங்கள் போயிட்டோம் காலையில் 10 மணிக்கே தேட்டருக்கு. 11:30 மணி ஷோக்கு க்யூ ரோடு வரைக்கும் நிற்கும். கவுண்டர்லேருந்து முன்னாடி நிற்கிறோம். படம் வரலன்ட்டாங்க. படம் வந்தப்போ போடுவோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. 10 மணிக்கு போனோம், 1 மணி வரைக்கும் நிற்கிறோம். பசங்க 10 பேர் போய்டும். ஒருத்தன் போய் நடுவில் வாட்டர் பாயிண்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். அடிச்சின்னு போச்சு நான் அங்கேயே நிற்கிறோம். கவுண்டர் மாற்றிட்டான். கரெக்டாக 1 மணிக்கு ஷோ போடுறாங்க. அப்போ தான் பொட்டி ஏதோ பிரச்சனை முடிஞ்சு வந்தது. இந்த பிரச்சனையெல்லாம் தீக்கணும். கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. மதியானம் ஷோக்கும் சேர்த்து கூட்டம் வந்ததால் அவன் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் நின்ன கவுண்டரை விட்டு இன்னொரு கவுண்டரில் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அடிச்சுன்னு பூச்சின்னு போய் சண்டை போட்டு அதை வாங்கின்னு உள்ளே போகிற அந்த அனுபவம். உள்ளே போயிட்டு அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்து திருப்பி அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு திருப்பி உள்ளே போயிட்டோம் நாங்கள். ஸோ நாங்கள் அவ்வளோ பெரிய ஃபேன் சார் அவருக்கு. காதல் கொண்டேன் பார்த்துட்டு இப்படி ரசி பார்த்தோம். ஸோ 7G ரெயின்போ காலனி மறக்கவே முடியாது சார். 2 ஷோ பேக் டு பேக் பார்த்து அழுதுனே வீட்டுக்கு போனோம். அதை மறக்கவே முடியாது எங்கள் லைஃப்பில். செல்வராகவன் சாரோட நான் சாரிட்டாக தான் சொன்னேன், சார் எல்லோரும் உங்கள்கிட்ட புதுப்பேட்டை 2 கேட்குறாங்க, 1001 2 கேட்குறாங்க, நீங்கள் 7G ரெயின்போ காலனி 2 பண்ணுங்கள் சார் எனக்காக அப்படின்னு. அதுக்கு நான் இன்னொரு பொண்ணை பார்க்கணுமே அப்படின்னு கேஷுவலாக அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சார். நிறைய சொல்லியிருக்காரு, அதை பற்றியுமே ஷேர் பண்ண முடியாது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.